கடலூரிலே விருதாச்சலத்துக்கு அருகிலே கண்ணகி என்கிற ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் முருகேசன் என்கிற தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனும் காதலிக்கிறார். இவர்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாத கண்ணகியினுடைய பெற்றோர் கண்ணகியினுடைய காதிலும் முருகேசனுடைய காதிலும் அவருடைய உறவினர்கள் விஷத்தை ஊற்றுகிறார்கள். காதில் விஷம் ஊற்றப்பட்ட கண்ணகியும் முருகேசனும் துள்ள துடிக்க அந்த மைதானத்திலே செத்து போகிறார்கள். அவரவர்கள் சாதிக்கான மைதானத்திலே 2 பேரையும் எரியூட்டுகிறார்கள். தாய்மாமன் சீர் வாங்குறதுக்காக போன மாரிமுத்தை ஒரு வாரமாக காணவில்லை. காவல் நிலையத்தில் புகார் பண்றாங்க, ஊரே தேடுறாங்க, மாரிமுத்து கிடைக்கல. அந்த சூரக்கோட்டையினுடைய ஒரு முட்புதல்ல 10 நாள் கழிச்சு மாரிமுத்துடைய சடலம் கிடைக்கிறது. அவருடைய உடம்பில் பல பாகங்கள் தனித்தனியாக வெட்டப்பட்டு, குறிப்பாக அவருடைய மர்ம உறுப்பு வெட்டப்பட்டு அது சிதைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு சாதி வெறி. அனுசியா வெட்டப்படுகிற போது அதிகாலை 4 மணி. நாங்கள் முதல் முறையாக அனுசியாவை பார்த்து கேட்கிற போது அனுசியா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லித்தான் அவர் ரோட்ல போயிட்டாங்க. என்னமா நடந்ததுன்னு கேட்டா, அப்பா என் பக்கத்துல படுத்திருக்கிற சுபாஷ் மீது அவருடைய அப்பா கல்லை தூக்கி தலையில போட்டாரு. அனுசியாவினுடைய பாட்டி யார் விருந்துக்கு அழைத்தாரோ அவர் தடுக்க வருகிறார். அவர் அருவாளால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். பலம் கொண்ட மட்டும் அனுசியா உடம்பிலே வெட்டு காயப்படுகிறது. செத்து போயிட்டான்னு தான் போட்டு போறாங்க. இவ்வளவு சாதி வரியின் உச்சத்தில் மாநிலம் இருக்கிற போது, நாடு இருக்கிற போது நம்முடைய கேள்வி என்ன? இது குறித்து ஆட்சியாளருடைய கவலை என்ன? இது குறித்து சமூக நீதித்துறையினுடைய கவலை என்ன? இது குறித்து காவல்துறையினுடைய கவலை என்ன? இது குறித்து நீதி பரிபாலன அமைப்பினுடைய கவலை என்ன? சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்கு தண்டனையாக தாங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த இணையர்கள் தங்கள் கண்ணுக்கு முன்னால் படுகொலை செய்யப்பட்டாலும் கூட இனி இப்படி ஒரு கொடுமை இந்த மண்ணில் நிகழக்கூடாது என்று இன்று வரை நீதிக்கான போராட்டத்தில் நீதிமன்றங்களின் கதவை தட்டி கொண்டிருக்கிற அனுசியா அவர்களை, திலீப் குமார் அவர்களை, நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில நிர்வாகிகளை, இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெறுவதற்காக இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய தோழர்களை, இந்த பகுதியை சார்ந்த உழைக்கும் மக்களை, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் அன்பான வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறோம். இங்கே நம்முடைய அனுசியா அவர்கள் பேசிய பிறகு அதைவிட ஒரு சிறந்த உரையை வேறு யாரும் நிகழ்த்த முடியுமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் அவருக்கு நேர்ந்த ஒரு கொடுமை, அந்த கொடுமையிலிருந்து அனுசியா உயிரோடு மீண்டு வந்திருப்பது மட்டுமல்ல, இந்த மேடையில் நிற்கும் அளவுக்கு மனதால் அவர் தைரியம் பெற்றிருப்பதும் கூட எந்த திரைப்படத்திலும் காட்சிப்படுத்த முடியாத ஒரு உயிரோவியம் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அனுசியா வெட்டப்படுகிற போது அதிகாலை 4 மணி. இது அனுசியாவினுடைய ஒரு மேடையில் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு சொன்னார். நாங்கள் முதல் முறையாக அனுசியாவை பார்த்து கேட்கிற போது அனுசியா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லித்தான் அவர் ரோட்ல போயிட்டாங்க. என்னமா நடந்ததுன்னு கேட்டா, அப்பா என் பக்கத்துல படுத்திருக்கிற சுபாஷ் மீது அவருடைய அப்பா கல்லை தூக்கி தலையில போட்டாரு. அனுசியாவினுடைய பாட்டி யார் விருந்துக்கு அழைத்தாரோ அவர் தடுக்க வருகிறார். அவர் அருவாளால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். பலம் கொண்ட மட்டும் அனுசியா உடம்பிலே வெட்டு காயப்படுகிறது. செத்து போயிட்டான்னு தான் போட்டு போறாங்க. அனுசியாவினுடைய அந்த பழைய புகைப்படத்தை பார்த்தா உடம்பு முழுவதும் தலையில அவ்வளவு வெட்டு, கன்னத்துல, உதட்டுல, எல்லா இடத்துலையும் வெட்டு. கையில மட்டும் இன்றைக்கு 9 ஆபரேஷன், அதுக்கு மேலேயும் பண்ண வேண்டியிருக்க அளவுக்கு அவர்களுக்கு வெட்டு விழுந்திருக்கிறது. இதையெல்லாம் தாக்கு பிடித்துக் கொண்டு தொலை தூரத்தில் தெரிகிற ஒரு வீட்டுக்கு ஏறக்குறைய ஒரு விலங்கை போன்று ஊர்ந்து சென்று நடக்க முடியல. ஒரு ஊர்ந்து போய் தண்ணி வேணும்னு அந்த வீட்டில் கேட்குறாங்க. அவங்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அவங்க மருத்துவமனைக்கு 108க்கு தகவல் சொல்லி அதன் பிறகு இந்த காட்சிகள் பூரா அரங்கேறும்.
இவ்வளவு பெரிய கொடுமைக்கு பிறகும் அந்த வழக்கு அது இன்னொரு படுகொலையை போல நடந்துக்குது. நம்ம இந்த வழக்கறிஞர்களை இங்கே கௌரவிப்பதற்கு காரணம் என்ன? காசு பணத்திற்கு பின்னால் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிற போது நீதிக்காக ஓடுகிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு அவ்வப்போது கரம் கொடுத்து நீதிமன்றத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிற காரணத்திற்காகத்தான் இந்த வழக்கறிஞர்கள் நாம் பாராட்டுகிறோம். மேடையில் அமர்ந்திருக்கிற கார்ல் மார்க்ஸ், உதயகுமார், திருமூர்த்தி இவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இளம் கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர்கள் நீதிக்கான போராட்டத்தில் நமக்கு முன்பாக நிற்கிறார்கள் என்கிற தைரியத்தில் தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி களப்பணியை நாங்கள் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை சொல்ல முடியும். இந்த பயணத்தில் நம்மோடு இருக்கிற வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு மன்றத்தில் வழக்கை நடத்துவது எவ்வளவு துயரமானது என்பதற்கு நாங்கள் கையாண்டிருக்கிற ஒவ்வொரு வழக்கும் ஒரு சாட்சியாக சொல்ல முடியும். அது அரியலூர் நந்தினி வழக்கிலிருந்து, உசிலம்பட்டி விமலாதேவி வழக்கிலிருந்து, எல்லா வழக்கிலும், தஞ்சாவூர் நீதிமன்றம், நம்ம கௌசல்யா நம்முடைய அனுசியாவை போலவே அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அபிராமி எங்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. அபிராமி எந்த ஊருன்னு கேட்டா சிவாஜி கணேசனுடைய ஊர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற சூரக்கோட்டை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஊர். அந்த ஊரில் சிவாஜிக்கு ஏறக்குறைய உறவினர் கொண்டுதான் அந்த அபிராமி. அந்த அபிராமி தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் எங்களோட அந்த வழக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நாளுக்காக உட்கார்ந்துருக்காங்க. தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அவருடைய காதல் இணையர் மாரிமுத்துவை கொலை செய்த அபிராமினுடைய அப்பாவிற்கு, அபிராமினுடைய சகோதரர்களுக்கு, உறவினர்கள் அத்தனை பேருக்கும் ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பு வந்த பிறகுதான் அபிராமி பக்கத்தில் எழுந்து வந்து, தோழர் இனிமே இதுக்கு வேலை இல்லை, அந்த பையன் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பையன் வாங்கி பார்த்தா ஒரு 2 அடி நீளத்துக்கு ஒரு அறுவாலை போட்டு வச்சிருக்காங்க. அபிராமி தோழர் நீதிமன்றம் எங்க அப்பனை விட்டுருந்தா நான் விட்டுருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு தன்னுடைய காதல் இணையர் மீது அவ்வளவு பிரிய உள்ளவங்க. இங்க ஊருக்குள்ள கொஞ்சம் பேர் நாடக காதல்னு பைத்தியக்கார பேக நாடக காதல் பேச. எது நாடக காதல்? இந்த நீதிமன்றம் ஒருவேளை என்னுடைய காதல் இணையர் மாரிமுத்துவை கொலை செய்தவரை விடுவித்து விட்டால் நீதிமன்ற வளாகத்திலே போட்டிருப்பேன் தோழர்னு அவங்க சொன்னாங்க. அபிராமி இன்றைக்கு அவர்கள் ஒரு அரசு ஊழியராக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முயற்சியினால் இன்னும் ஒரு அருமையான ஒரு மணமகனை அவருக்கு திருமணம் செய்து வைத்து இந்த மண்ணில் அழிந்து போக வேண்டும் என்று சாதி வெறிகள் விரும்பினாலும் கூட தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் கம்யூனிஸ்ட் பேரியக்கமும் வாழ வைக்கும் என்பதற்கு சாட்சியாக அபிராமி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மேடையில் இருக்கிற திலீப் குமார், மேடையில் அமர்ந்திருக்கிற அனுசையா, இந்த பெயர்களை எல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டே போவோம். இவ்வளவு நடந்தாலும் கூட தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலையே நடைபெறவில்லை என்று நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார். ஒரு சாதி ஆணவ படுகொலை கூட நடக்கலன்னு சொன்னார் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது. தற்போதைய முதலமைச்சர் வாஸ்தவம் தான் சாதி ஆணவ படுகொலை நடக்கு, ஆனால் தனி சட்டம் தேவையில்லை என்று ஒருபடி முன்னேறி வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அனுசியா பேசுனதை யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தா, வாய்ப்பு இருந்தா நம்முடைய அரசு துறை அதிகாரிகளிடம் முதலமைச்சர் போன்றவங்க போட்டு காமிக்கணும். சாதியானவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் வேண்டும் என்று இதை விட ஒரு சிறந்த உரை, அனுசியாவுடைய உரையை விட ஒரு சிறந்த உரை தமிழகத்தில் யாராவது பேச முடியாது என்பதற்கு அனுசியாவுடைய உரை ஒரு சாட்சியாக. எத்தனை கொடூரமான கொலைகள்! இவ்வளவு கோபப்பட்டதுக்கு என்ன காரணம்? அபிராமி அவங்க தஞ்சாவூரை சேர்ந்த அபிராமி, சூரக்கோட்டை சேர்ந்த அபிராமி, அதே சூரக்கோட்டையினுடைய ஒரு காலனியில் குடியிருந்த ஒரு பட்டதாரி வாலிபரான மாரிமுத்துவோடு அவருக்கு காதல் பிறக்கிறது. 2 பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். நம்முடைய சென்னையில் திருவொற்றியூருக்கு வந்துதான், சென்னை திருவொற்றியூரில் தான் யாருக்கும் தெரியாமல் ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள்.
எப்படியோ தொலைபேசி எண்ணை தெரிந்து கொண்டு மாரிமுத்தினுடைய சகோதரன் அனுசியா, நம்முடைய அபிராமனுடைய சகோதரன் மாரிமுத்துக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, மாப்பிள்ள நான் நடந்ததை பூரா மறந்துட்டேன், எதையுமே மனசுல வச்சுக்கிறாதீங்க, எனக்கு மருமக பிறந்திருக்கதாக கேள்விப்பட்டேன், நான் தாய்மாமன் சீரு செய்யணும், ஆகவே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அபிராமி ரொம்ப புத்திசாலி பொண்ணு, இல்ல எங்க வீட்டு ஆளுகளை நம்ப கூடாது, போகக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மாரிமுத்துக்கு மனம் இழகுகிறது. என்ன இருந்தாலும் அவர்கள் பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளையை பார்ப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, நாம் தடுக்க கூடாது என்று அபிராமியை சமாதானப்படுத்தி மாரிமுத்து தான் வீட்டுக்கு கூட்டு போறார். அங்க போன பின்னாடி கூட சூரக்கோட்டைக்கு அவங்க போகல. தஞ்சாவூரில் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு அமைத்து கொண்டு தஞ்சாவூர்ல தான் குடியிருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய பிறந்த நாளை தெரிந்து கொண்டு, அந்த குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கு நான் தங்க நகை எடுத்து வச்சிருக்கிறேன், செயின் எடுத்து வச்சிருக்கிறேன், நீங்க வாங்கிட்டு போங்க மாப்பிள்ளை என்று கூப்பிடுறாங்க. மாரிமுத்து கொஞ்சம் ஏமாந்தார். தாய்மாமன் சீர் வாங்குறதுக்காக போன மாரிமுத்தை ஒரு வாரமாக காணவில்லை. காவல் நிலையத்தில் புகார் பண்றாங்க, ஊரே தேடுறாங்க, மாரிமுத்து கிடைக்கல. அந்த சூரக்கோட்டையினுடைய ஒரு முட்புதல்ல 10 நாள் கழிச்சு மாரிமுத்துடைய சடலம் கிடைக்கிறது. அவருடைய உடம்பில் பல பாகங்கள் தனித்தனியாக வெட்டப்பட்டு, குறிப்பாக அவருடைய மர்ம உறுப்பு வெட்டப்பட்டு அது சிதைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு சாதி வெறி. இந்த வெறியை பார்த்த பிறகுதான் இந்த கொடூரமான மரணத்தை பாதிக்கப்பட்ட அபிராமி தான் இந்த கொலையாளிகளை கொலை செய்வதற்கு அவர் அருவாளோட வந்தார். அப்படின்னா அதை நம்ம நியாயம் தானே உணர வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட தொடர்ச்சியான சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சாதி ஆணவ படுகொலையில் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை பூரா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலே தொடர் சுகந்தி சொன்ன அடிப்படையில் இப்படி பாதிக்கப்பட்ட நிறைய பேரை மேடையில் உட்கார வைக்க நம்ம நினைச்சோம். பல பேர் நாடக காதல் சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகளோட பழகி பார்த்தா எவ்வளவு உயிருக்கு உயிராக அவர்கள் காதலித்தார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். இந்த பிள்ளைகளெல்லாம் என்னை, தோழர் மகேந்திரனை, செல்லக்கண்ணு போன்ற தோழர்களை அப்பா என்று அழைப்பார்கள். இந்த ஒரு வார்த்தைக்காக வாழ்நாள் முழுவதும் இந்த பணியை நாம் செய்து கொண்டிருப்போம் என்பதை நாம் தெரியும். உண்மையில் அந்த பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கிற போது நாம் வாழ்தலுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. நாம் மனிதர்களாக பிறந்தோம் என்பதற்கான ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கிற ஒரு அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் நூற்றுக்கணக்கான தோழர்கள் இந்த பணியை கைமாறு கருதாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பிணவரைகளுக்கு முன்னால், காவல் நிலையங்களுக்கு முன்னால், யார் வீட்டிற்கு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்க்க சென்றால் வள்ளலாரை பற்றி குறிப்பிடுவார்கள். வள்ளலார் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிற போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிற போது அவரை பார்த்து யாராவது நடந்து வந்தால் வருகிறவன் என்ன துயரத்தை சொல்வானோ, அவன் சொல்கிற துயரத்தை நம் மனதால் கேட்க முடியுமா, அதை கேட்கிற மனதைரியம் எனக்கு இருக்கிறதா என்று வள்ளலார் அஞ்சுவாராம். நண்பர்களை, இன்றைக்கு அதை போலத்தான் ஆணவ படுகொலையில் பாதிக்கப்படுகிற, சாதி கொடுமையால் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது அவர்கள் கண்ணீரை நாம் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும், எப்படி அவர்கள் கண்ணீரை துடைக்க முடியும் என்கிற கவலையோடு தான் ஒவ்வொரு வீட்டை நோக்கியும் நாங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கொலைகளை குறித்து நம்முடைய அரசாங்கத்திற்கு, உண்மையில் சொல்ல போனால் நம்முடைய அரசாங்கத்திற்கு, காவலர்களுக்கு, அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை. இவ்வளவு கொலைகள் நடைபெறுகிறது, இவ்வளவு மோசமான படுகொலைகள் நடைபெறுகிறது, சாதியின் பேரால் நடைபெறுகிறது. சாதியான படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று கேட்டு சேலம் முதல் சென்னை வரை நாங்கள் நடந்து வந்தோம். 14 நாட்கள் நடந்து வந்தோம். காவல்துறை அனுமதி கொடுக்க மறுத்தது. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சேலத்திலிருந்து சென்னை வரை நடந்து வருகிற போது சாதி இந்துக்கள் வாழக்கூடிய பல கிராமங்கள் வழியாக நீங்கள் வருவீர்கள், உங்கள் உயிருக்கு என்ன பாதுகாப்பு, அவர்களெல்லாம் சாதியான படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை விரும்ப மாட்டார்கள் என்று காவலர்கள் சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், மக்களை நம்பி நாங்கள் செல்கிறோம், எங்கள் உயிரை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் சொன்னோம். இந்த நேரத்தில் நான் சாட்சியாக சொல்ல விரும்புவது, சேலத்தில் 2017ஆம் ஆண்டு
ஜூன் 12ஆம் தேதி எங்களுடைய நடைபயணத்தை நாங்கள் துவக்கினோம். ஜூன் 22ஆம் தேதி சென்னை தாம்பரத்திலே வந்தடைந்தோம். திருமூர்த்தி கொடுத்த தெரிவித்ததை போல தாம்பரத்தில் நடந்து வந்த குற்றத்திற்காக காவல்துறை கைது செய்து தன்னுடைய களங்கத்தை துடைத்துக் கொண்டது. அதான் தமிழ்நாட்டு காவல்துறை. இந்த 14 நாள் நடந்து வந்தோமே, பல்வேறு கிராமங்கள் வழியாக நடந்து வந்தோம், நகரங்கள் வழியாக நடந்து வந்தோம். நான் உறுதியாக சொல்வேன், அது எல்லாமே தலித் குடியிருப்புகள் அல்ல. சாதி இந்துக்களும் தலித் மக்களும் உட்படுத்தப்பட்ட பகுதியை சார்ந்தவர்களும் இருக்கிற ஊர்களின் வழியாக, தெருக்களின் வழியாகத்தான் நாங்கள் நடந்து வந்தோம். 14 நாள் நடைபயணத்திற்கு பிறகு எங்களுடைய தோழர்கள் குறிப்பிட்டார்கள், உழைக்கும் மக்களுக்கு சாதி இல்லை என்பதை இந்த நடைபயணம் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறது. தோழர்களே, எல்லா சாதி மக்களுமே சாதி இருக்கக்கூடாது என்றுதான் விரும்புகிறார்கள் என்று சொன்னார். இது போன்ற கடைகளில நடைபயணத்தில் வருகிற தோழர்கள் தண்ணீர் தாகம் எடுத்து ஒரு கடையில போய் வாட்டர் பாட்டில் வாங்கினா அந்த கடைக்காரர் காசு வாங்க மறுக்கிறார். தலைவலியில் போய் மாத்திரை வாங்கினா அந்த மெடிக்கல் ஸ்டோர்காரர் பணம் வாங்கல. அவசரத்துக்கு போய் ஒரு டீ குடிச்சா கடைக்காரர் பணம் வாங்கல. அவர்கள் சொன்னார்கள், சாதி இருக்கக்கூடாது என்று நீங்கள் செல்கிறீர்கள், எங்களால் முடிந்தவரை நாங்கள் இது இலவசமாக தருகிறோம் என்று சாதி இந்து குடும்பத்தில் பிறந்த கடை உரிமையாளர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு இருக்கிற மனசாட்சி கூட நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை என்பதுதான் வேதனையான செய்தி. இப்படிப்பட்ட படுகொலைகள் எத்தனையோ நடைபெறுகிறது. நடப்பு சட்டங்கள் போதும் என்று சொல்கிறார்கள். நடப்பு சட்டங்கள் போதும் என்று சொன்னால் நாங்களே 14 வருஷம் 15 வருஷம் நீதிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கண்ணகி முருகேசன் வழக்கு அப்போதெல்லாம் தீண்டாமை ஒழிப்பு துவங்கி இருக்கவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பிரச்சனையிலே தலையிட்டது. கடலூரிலே விருதாச்சலத்துக்கு அருகிலே கண்ணகி என்கிற ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் முருகேசன் என்கிற தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனும் காதலிக்கிறார். இவர்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாத கண்ணகியினுடைய பெற்றோர் அந்த குடும்பமாக கிராமமாக ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தேடி அழைகிறார்கள். முருகேசனுடைய தம்பியை பிடித்து அடித்து எங்கோ தொலைதூரத்தில் அவர்கள் குடியிருந்த திருப்பூருக்கு சென்று அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் 2 பேரை பிடித்து இழுத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த திரைப்படமும் காட்சிப்படுத்த முடியாத ஒரு காட்சி. கண்ணகி முருகேசன் இருவரையும் ஊரே திரண்டு இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். அந்த கிராமம் பெரிய கிராமம், மிகப்பெரிய கிராமம். கிராமத்து மக்கள் எல்லோரும் திரண்டு இருக்கிறார்கள். கண்ணகி முருகேசன் இருவரையும் கொடூரமாக அவருடைய வீட்டுக்காரர்களும் உறவினர்களும் தாக்குகிறார்கள். 2 பேருடைய வாயிலே விஷத்தை ஊத்த முயற்சிக்கிறார்கள். 2 பேரும் பலம் கொண்ட மட்டும் வாயை இறுக மூடிக்கொண்டு விஷத்தை குடிக்க மறுக்கிறார்கள். கண்ணகியினுடைய காதிலும் முருகேசனுடைய காதிலும் அவருடைய உறவினர்கள் விஷத்தை ஊற்றுகிறார்கள். எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற காதில் விஷம் ஊற்றப்பட்ட கண்ணகியும் முருகேசனும் துள்ள துடிக்க அந்த மைதானத்திலே செத்து போகிறார்கள். அவரவர்கள் சாதிக்கான மைதானத்திலே 2 பேரையும் எரியூட்டுகிறார்கள். இந்த வழக்கில எவ்வளவு கொடூரமான கொலை, சினிமாக்களில் பார்க்க முடியாத கொடூர காட்சி. எந்த கடலூர் மாவட்டத்திலே வடலூர் வள்ளலார் பிறந்தாரோ, ஒரு பயிர் வாடுவதை கூட நான் சகியேன் என்று வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த அந்த மாவட்டத்தில் தான் காதிலே விஷம் ஊத்தி கண்ணகியும் முருகேசனும் கொலை செய்யப்பட்டார்கள். மறந்து விடாதீர்கள், இந்த வழக்கில இந்த கொலையாளிகள் அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகள் கழித்து தெரியுமா? 24 வருடம் கழித்து. 24 ஆண்டுகளாக மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ரத்தினம் என்பவர் ஒரு தவத்தை போல யாருக்காவது அம்பேத்கர் விருது வழங்க வேண்டும் என்று சொன்னால், யாருக்காவது போராடியதற்காக விருது வழங்க வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த மேடையில் இருந்து சொல்வேன், வழக்கறிஞர் ரத்தினத்திற்கு வழங்குங்கள். 24 ஆண்டு காலம் தன்னந்தனி மனிதனாக நின்று நீதிக்கான போராட்டத்தை நடத்தினார். அந்த ரத்தினம் இல்லை என்று சொன்னால் அந்த வழக்கு இல்லை. இப்படி ஒரு நீதிக்கான போராட்டத்திற்கு 24 ஆண்டுகள் அலைய வேண்டும் என்று சொன்னால்
என்ன வெங்காயத்திற்கு காவல்துறை இருக்கிறது என்று நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு என்ன வேலை? இங்க இருக்கிற நீதி பரிபாலன முறைக்கு என்ன வேலை? மிகப்பெரிய நீதியரசர்கள், மிகப்பெரிய நீதிமான்கள் எல்லாம் அங்கே விசித்திரமான நீதியெல்லாம் சொல்றாங்க. மதுரையில் ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு, நான் இப்பதான் கோர்ட்டுக்கு பொட்டு வச்சுட்டு வரேன்னு சொல்லி. சுப்பிரமணியம், சாதிய துவேஷம், சாதிய பிரச்சனைகள் பள்ளிக்கூடத்தில் நடைபெறுகிறது. படிக்கிற பையன் சாதி வாரியா கயிறு கட்டிட்டு வாரான். படிக்கிற பிள்ளைங்க சாதியை விளக்கக்கூடிய விதத்தில் நெத்தியில பொட்டு வச்சுட்டு வராங்க. பள்ளிக்கூடங்களில் மிக கொடூரமான சாதி வரி நடைபெறுகிறது. எனவே பள்ளிக்கூடத்தில் சாதி பாரபட்சம் இல்லாமல் எப்படி நடத்துவது என்று நீதியரசர் சந்துரு தலைமையில ஒரு கமிஷனை நியமித்து, தனிநபர் கமிஷனை நியமித்து, அந்த மனுஷனும் மாங்கு உழைச்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்லணும், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். சிறந்த ரிப்போர்ட், சிறந்த ஒரு அறிக்கை. ஆனால் அந்த அறிக்கை இன்றைக்கு, அந்த அறிக்கையினுடைய ஒரு பக்கத்தை கூட, ஒரு பரிந்துரையை கூட தமிழக அரசு செயல்படுத்தவில்லை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அவ்வளவு சிறந்த பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிந்துரையில ஒண்ணுதான் பள்ளிக்கூடத்துக்கு பொட்டு வச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி. உன்ன நம்ம எச் ராஜா கூவுனாரு. எச் ராஜா அவர் தான் பேசுறாருன்னு சொல்லக்கூடாது, கூவுனாரு தான் சொல்லணும். எச் ராஜா எப்படி பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது பொட்டு பிரச்சனை கிடையாது. பொட்டு பிரச்சனை சொன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? யூனிஃபார்ம் கலர்ல பொட்டு வச்சு வர சொல்லுன்னு சொல்லியிருப்பார். அப்படித்தானே ராஜா பேசியிருக்கணும். ஆனா அவர் அப்படி பேசல. ஒட்டுமொத்தமாக பரிந்துரையை தூக்கி எறிய வேண்டும் என்று அவர் பேசினார். அவர் பேசியதான் இன்றைக்கு மதுரை நீதிமன்றத்தில் சுப்பிரமணியம் என்கிற ஒரு நீதிபதி பேசியிருக்கிறார். சந்துரு அறிக்கையை பார்த்த பிறகுதான் அதற்கு எதிர்வினையாக நான் பொட்டு வச்சுட்டு கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்ல. நல்ல வேலை ரிப்பன் கட்டிட்டு வரல அந்த ஜட்ஜி. என்ன பொட்டோட தப்பிச்சார். இல்ல கடுமையான எதிர்ப்பு என்ற முறையில் ரிப்பன் கட்டி கூட வந்திருக்கலாம்ல. நீதியரசர்களை பற்றி பேசக்கூடாதுப்பாங்க. இன்றைய காலத்தில் நீதியரசர்களை பற்றி பேசுவதற்காகவே நாங்கள் கூட்டம் நடத்துவோம். அதிகபட்சம் வழக்கு தானே போடுவேன், வேற என்ன பண்ணிடுவேன், வேற என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன் நான். நீதியரசராக இருந்தால் பேச மாட்டோம். நீதியரசர் சாதி வெறியாளனாக இருந்தால், நீதியரசர் ஆர்எஸ்எஸ் காரனாக இருந்தால், நீதியரசர் பாஜக காரனாக இருந்தால் நீதிமன்றத்திலே வந்து பேசுவோம். ஆமாண்டா நீ பாஜக காரன் தான் பேசுவோம். நீ வேணா வழக்கு போட்டு பார்த்துக்கோ. நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது, நாட்டினுடைய அரசியலமைப்பின் மீது சுப்பிரமணியம் அவர்களே, அந்த இன்னொரு ஜட்ஜ் அங்க இருப்பாரு, ஜிஆர் சாமிநாதன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, உங்களை விட இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு என்பதை நேரத்தில் நான் அறிவிக்கிறேன். நீங்க சட்டத்தை பாதுகாக்கிற கடமையை, பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம். விளையாட்டா நடக்கு? எவ்வளவு ஆணவ படுகொலைகள், எவ்வளவு மோசமான சாதி துவேஷங்கள் தமிழ் மண்ணு தொடர்ந்து சீரழிந்து கொண்டதை பார்க்கிறோம். உண்மையில் இதர மாநிலங்களை விட ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புக்க மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் அவ்வளவு சிறப்பான ஒரு பாரம்பரியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவ பெருமான் குறிப்பிட்டார். ஏறக்குறைய அதே காலத்தில் நம்முடைய சித்தர்கள் பணத்தி என்பது ஏதடா, பரத்தி என்பது ஏதடா, எலும்பு தோல் சதையிலே இலக்கம் இருக்கிறதா என்று சித்தர்கள் கேட்டார்கள். மிகச்சிறந்த வரலாற்று பாரம்பரியம் நம்முடைய நெல்லை மாவட்டத்திலே, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாம் பார்க்கிற முத்துக்குட்டி சாமிகள் என்கிற வைகுண்ட சாமிகள், அந்த மாவட்டத்தினுடைய உழைக்கும் மக்கள், உழைக்கும் பெண்கள் மாறாப்பு சேலை போட முடியாது என்கிற அளவுக்கு தீண்டாமை கொடுமை. சாதி என்றால் சாதாரணமானதல்ல. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்கள் இடுப்பு வரைதான் மறைத்துக் கொள்ள முடியும். இடுப்புக்கு மேலே தம்முடைய பெண்களாக இருந்தாலும் மார்பை மறைத்துக் கொள்ள முடியாது என்கிற அளவுக்கு சாதி கொடுமை நிலவிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு என்ன நான் பெண் உரிமையை பேசுவது? ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பெண்களை திரட்டி அந்த பெண்களுக்கு சேலை வாங்கி கொடுத்து மாறாப்பு போட வைத்து அந்த வீதி முழுவதும் மாறாப்பு சேலை போட்ட பெண்களை அழைத்துக் கொண்டு
மகத்தான பேரணியை முத்துக்குட்ட சாமிகள் என்கிற வைகுண்ட சாமி நடத்தினார். பேரு முத்துக்குட்டி சாமி. சாதி வரிகள் தூக்கி கொண்டு போய் அவரை கடல்ல போட்டான் முத்துக்குட்டி சாமியை. அவர் மிகுந்த பலசாலி, நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்துட்டார். இவங்க பூரா செத்து போனவன் எப்படா வந்தான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, கடல்ல அவங்க தூக்கி போட்டாங்களா சாதி வெறியர்கள், நான் கடல்ல செத்து போயிட்டேன். செத்து நேரா வைகுண்டம் போனேன். அங்க இருக்கிற கடவுள் என்ன சொன்னார், எப்பேற்பட்ட ஆடுறா நீ, ஏன்டா அதுக்கு முன்னாடி செத்த, நீ திருப்பி போய் மக்களுக்கு சேவை செய்ய சொல்லி உயிரை கொடுத்து அனுப்பிட்டாரு என்று அவர் சொன்னார். ஜனங்க நம்பினாங்க. ஆகவே முத்துக்குட்டி சாமிக்கு வைகுண்ட சாமிகள் என்று வரலாற்றில் பெயர் வைத்து மக்கள் கொண்டாடினார்கள். நம்முடைய வடலூர் வள்ளலார் சாதி சமய சறுக்கினை விட்டேன் சர்வேசா என்று நம்முடைய வடலூர் வள்ளலார் பாடினார். ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், தமிழ்நாட்டை பற்றி இவ்வளவு பெருமையாக தமிழர்கள் கூட பேசியிருக்க முடியாது. அம்பேத்கர் சொன்னார், இந்தியாவுடைய நிலப்பரப்பில் பூகோள ரீதியாக நாம் பார்க்கிற போது இந்தியாவுடைய வடபகுதி விசாலமாக இருக்கிறது, அகண்டு விரிந்து இருக்கிறது, தென்முனை குறுகி இருக்கிறது. அம்பேத்கருடைய வார்த்தை. ஆனால் விசாலமாக இருக்கிற வடபகுதியில் பகுத்தறிவு குறுகி இருக்கிறது, நிலப்பரப்பில் குறுகி இருக்கிற தென்பகுதியில் பகுத்தறிவு விசாலமாக இருக்கிறது என்று அம்பேத்கர் தமிழகத்திற்கு புகழாரம் சூட்டினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே குறித்துக் கொள்க, இது அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. தமிழ்நாட்டிற்குரிய சாதி வெறியர்களுக்கு இது தமிழ்நாட்டை குறித்து அம்பேத்கருடைய நிர்ணயிப்பு. ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது, இன்றைக்கு சாதி வெறியர்கள் தமிழ்நாட்டில் கொட்டமடித்து திரிகிறார்கள். சும்மா ரகசியமா பேசுறது இல்லை, சினிமா படம் எடுத்தே சொல்றாங்க. சாதி மறுப்பு திருமணம் பண்ணா கொலை கொண்டு சொல்லி ஒரு 7-8 பைத்தியக்காரங்க தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்க. என்ன மோகன்ஜி என்னென்ன பேரு, ஒரு 7-8 பேர் படம் எடுத்துறாங்க. என்னென்னமோ பேசுறாங்க. பைத்தியக்காரன் போறவே இல்லை. சாதி வெறியன் எல்லோருமே பைத்தியக்காரன் தானே. ஆகவே பைத்தியக்காரனாக தமிழ்நாட்டில் சாதி வெறி ஊட்டக்கூடிய விதத்தில் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் தான் இந்த மண்ணில் ஒரு சமத்துவத்தை உருவாக்குவது. எந்த கொலை ஏன் நடைபெறுகிறது கேட்டா, இப்ப திருநெல்வேலி அலுவலகத்துல உதய தாட்சாயினி, இங்கே சொல்லப்பட்ட மதன்குமார், ஏன் 2 பேர் அலுவலகத்துக்கு வர்றாங்க? நாங்களா போய் கூட்டு வந்தோம்? அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் மதன்குமார், பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் உதய தாட்சாயினி. உதயதாட்சியினுடைய தாயாருடைய பிரதானமான தொழில் வட்டிக்கு கொடுத்து வாங்குவது. அந்த நகரத்தில் மிகப்பெரிய வட்டி கடை நடத்துபவர். அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தான் உதயதாட்சாயினி. பக்கத்து வீட்டில் இருக்கிற மதன்குமார், உண்மையிலே பார்த்தா நீ மதன்குமார யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம திருமூர்த்தி பார்த்தீங்களா? மதன்குமார பார்த்துருக்கீங்க. அதாவது தோழர், சினிமா நடிகர்கள் பல பேர் சொன்னா தப்பா போயிடும். பல திரைப்பட நடிகர்களை விட யார் பார்த்தாலும் பார்ப்பதற்கு விரும்பக்கூடிய விதத்தில் அவ்வளவு அழகான பையன் மதன்குமார். அதனால உதயதாட்சாயினிக்கு பிடிச்சிக்கிடுச்சு. என்ன செய்ய முடியும்? நல்ல பையனும் கூட, வேலை செய்யறான், படிச்சிருக்கிறான், பிறந்த சாதி அருந்ததியர், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் சொந்த சாதியில பூரா குடியாரனா இருக்கிறான், பிடிக்கல. தாய்மாமே வட்டி கொடுக்குறான், மொடா குடியாரனா இருக்கிறான். அதெல்லாம் பார்க்கிற போது இந்த பையனை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்குது. என்ன பிரச்சனை? இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிகிறதுக்கு மனு போடுறாங்க. குறிப்பிட்ட தினத்தில் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வர சொல்றாங்க. பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு அவங்க போறாங்க. பத்திரப்பதிவு அலுவலகத்துக்குள்ளே நுழைய முடியாமல் சாதி வெறியர்கள் அங்கே வாசல்ல அருவாள் கம்போடு நிற்கிற போது தனக்கு பாதுகாப்பு எது என்று அவர்கள் எந்த காவல் நிலையத்துக்கு போகவில்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்தார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. என்ன, இது அடைக்கவே முடியாத போலீஸ் ஸ்டேஷன் நம்ம ஆபீஸ். அநேகமா தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கும் பூட்டு கிடையாது. திண்டுக்கல்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸுக்கே பூட்டு கிடையாது. ஆமா, ஊருக்கே பூட்டு சம்பளம் பண்ற திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஆபீஸுக்கே பூட்டு கிடையாது. ஏனென்றால் எப்போதும் அங்கே மக்கள் பிரச்சனைக்காக, தன்னுடைய பிரச்சனைக்காக யாராவது தேடி வருவார்கள் என்கிற முறையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் செயல்பட்டுக் கொண்டது. நண்பர்களை சொன்னா தப்பு இல்லை. ஏசிடிசி எல்லாம் கூட தன்னுடைய பிரச்சனைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸுக்கு வந்ததையும், நாங்க பஞ்சாயத்து பண்ணதையும், பிரச்சனைக்கு தலையிட்டதையும் எங்களால் சொல்ல முடியும். ஆமா, மகேந்திரன் சாட்சி அதுக்கு. ஏன்னா நம்மகிட்ட பல பேர் பல கதையை சொல்றாங்க இல்ல. எனவே அப்படிப்பட்ட முறையில் தான் நம்முடைய அலுவலகத்தை நடத்துறோம். இப்ப என்ன பிரச்சனை?
இவர்களை பாதுகாத்ததற்காக சாதி வரியை பூரா போன் போட்டு நம்முடைய திருநெல்வேலியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் அவர்களை அழைத்து, நான் லவ் பண்றேன், உங்க ஆபீஸ்ல ரூம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்படிதான் பேசுவாங்க. உங்க ஆபீஸ்ல அறை இருக்கிறதா, லவ் பண்ற ஒரு 10 பேர் அனுப்பி வைக்கிறேன். எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. ஸ்ரீராம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. திருநெல்வேலியில மட்டுமல்ல, இந்தியா பூரா ஆபீஸ் கட்டி வச்சிருக்கிறோம். எங்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பற்ற முறையில் காதலர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அறை கொடுப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதான கரெக்ட். எனவே அப்படியான முறையில் தான் நம்முடைய இயக்கம் என்பது இன்றைக்கு இயங்கி வருகிறது. இந்த கொலைகளுக்கு பின்னால் என்ன நியாயத்தை நம்ம சொல்ல முடியும்? இவர்கள் சொல்றாங்க, இந்த பிள்ளைகளுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேண்டாமா? நண்பர்களே, இங்க நம்முடைய வழக்கறிஞர் அமர்ந்திருக்காங்க, வேறு பல பேர்லாம் அங்க இருக்கிறீங்க. சாதி மறுப்பு திருமணம் பண்ற பெண் பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா, இந்த ஃபேமிலி கோர்ட் எல்லாம் ஏன்டா வச்சிருக்கீங்க? இந்த குடும்ப வன்முறை தடை சட்டம் ஏன்டா ஒரு சட்டத்தை வச்சிருக்கீங்க? இதெல்லாம் இவங்க பூரா சாதி மறுப்பு திருமணம் பண்ண, காதல் திருமணம் பண்ணவங்க மட்டும்தான் அந்த பஞ்சாயத்துக்கு வராங்களா? நல்லா 1 கோடி ரூபாய் செலவழித்து கல்யாணம் பண்றாங்க, அன்னைக்கு ராத்திரியே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. பல திருமண வீடுகள்ல பார்க்க எவ்வளவோ சம்பிரதாயம். 10-15 ஃபேமஸான ஐயர்லாம், திருப்பதி ஐயர்லாம் கூட்டு வராங்க. உண்மையிலே சொல்ற, திருப்பதின்னு சொல்ற போது ஞாபகம் வருது. திருப்பதி கோவிலுக்கு பெரிய சக்தி இருக்கதா சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இந்த 4-5 நாளா தான் நான் நம்புறேன். 4-5 நாளா தான் நம்புறேன். எந்த மாமிசத்தை தீட்டு என்று எல்லாரும் சொன்னார்களோ அந்த மாமிசத்தை ஊரையே சாப்பிட வச்ச உண்மையில் வெங்கடாச்சலபதி தான் உலகத்தின் சக்தியான கடவுள் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து. ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டாருல, ஒரு செகண்ட்ல உடைச்சிட்டார். எல்லாம் மாட்டு மாமிசம் சாப்பிட்ட ஆள் தான், அப்படித்தானே? ஒரு ஆள் கூட தப்பி. அப்படின்னா நம்முடைய கடவுள் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை விட சிறப்பாக செயல்பட்டவன் நம்முடைய லார்ட் வெங்கடேஸ்வரா என்பதை நான் இந்த நேரத்தில் அறிவிச்சுக்கிறேன். உண்மைதானே? மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கிறார். நண்பர்களே, இப்படி ஏராளமான நம்முடைய இந்த பாதிக்கப்படுகிற நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சாதி மறுப்பு படுகொலையில் பாதிக்கப்படுகிற இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு துயரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ திருமணங்கள் பல ஐயர்களை வச்சு நடக்கிற, பல பூஜைகள் போட்டு நடக்கிற கல்யாணங்கள் கூட குடும்பலாம் போயிருத. ஒன்றும் இல்லை, தாய் மாமன் மகன் கட்டி தராங்க, கல்யாணம் பண்ணி தராங்க. தாய் மாமன் மகன் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில இடங்களில் தாய் மாமன் மகன் முடா குடிகாரனா இருக்கிறான். என் மகளுடைய வாழ்க்கையை கெடுத்துன்னு சொல்லி எவனாவது போய் தாய் மாமன் மகனை போய் வெட்டியிருக்கானா? அல்லது தன்னுடைய மகள் இருக்கிற போது அவன் குடிச்சிட்டு வேலைக்கு போகாம அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பாழாக்குற, ஏன்னா நான் கிளி மாதிரி பிள்ளைய வளர்த்தனாடா, குடியார பேரே மகளுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டேன்னு சொல்லி எவனாவது போய் சொந்த சாதிக்காரனை வெட்டியிருந்தான்னா உண்மையிலேயே உனக்கு புள்ள மேல அக்கறைன்னு சொல்லலாம். ஒரு கொலை நடந்திருக்காடா நாட்டில்? அப்படி ஒரு கொலை நடந்திருக்கா? நடக்கலையே. இங்க கல்யாணம் பண்ணி உண்மையிலேயே ராசாத்தி போல வச்சிருக்கணும்னு நினைச்சா சுபாஷை வெட்டி போடுறாங்க. அப்படின்னா உனக்கு பிள்ளை மேல இருக்கக்கூடிய பிரியம் முக்கியமா, சாதி மேல உனக்கு பிரியமான்னு கேட்டா பிள்ளை மேல் உனக்கு பாசம் இல்லை, சாதி வெறியர்களே உங்களுக்கு சாதி மீதுதான் பாசம். எனவே தான் இப்படிப்பட்ட படுகொலையில் ஈடுபடுகிறார் என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். சாதிய மனநிலையில் மாற்றமே நிகழவில்லை. சாதிய மனநிலையில் தமிழகத்தில், இந்தியாவில் மாற்றம் நிகழாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அங்க ஐஐடி கேம்பஸ் ஒன்று இருக்கு. ஐஐடி மிகப்பெரிய கல்வி வளாகம். அது கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அரசாங்கம் அந்த கல்வி வளாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம கிராமத்துல பூரா என்ன தீண்டாமை இருக்குது, இந்த தீண்டாமையுடைய ஒட்டுமொத்த வடிவமும் ஐஐடி வளாகத்துக்குள்ளதான் இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு சாதிய நிறுவனமாக ஐஐடி போன்ற நிறுவனங்கள் நடைபெற்றுக் கொண்டது. அதாவது எந்த அளவிற்கு சாதியினுடைய உக்கிரம் கொடூரமாக இருக்கிறது என்பதற்கு கிராமங்களை நாம் சாட்சியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உயர்கல்வி நிறுவனங்களே அதற்கு சாட்சி. நம்முடைய சேலத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்கிற ஒரு மாணவன், எங்களுடைய அருமை தோழர் சம்பத் இங்கே அமர்ந்திருக்கிறார், பன்னியாண்டிகள் சங்கத்தினுடைய தலைவர்.
தோழர்களே, பன்னியாண்டிகள் என்று தமிழ்நாட்டில் ஒரு சாதி இருக்கிறது. சென்னை நகரத்தில் வாழக்கூடிய பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பன்னியாண்டி என்று ஒரு சாதியா? பன்றி மேய்ப்பதை குலத்தொழிலாக கொண்டவர்கள் பிறக்கிற போதே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு இருக்கிற எந்த சாதியும் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு 4 வருடம் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 8000 சாதி இருக்கின்றாங்க. விஞ்ஞானம் வளர வளர சாதியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. பலவிதமான சாதிகள் வளர்கிறது. இப்படி வர்ணாசிரமத்தினுடைய கொடுமையால் இங்கே பன்னியாண்டிகள் என்று ஒரு சாதி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சேலத்தில், தருமபுரியில், திருவண்ணாமலையில் இது போன்ற மாவட்டங்களில் அந்த மக்கள் வாழ்கிறார்கள். சாதி சான்றிதழ் அவர்களுக்கு வழங்குவதற்கு நிர்வாகம் மறுக்கிறது. பன்றிகளோடு பன்றிகளாக வாழ்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். நீங்க அர்ஜுன் டாங்கலே அவருடைய திரைப்படமான பாண்டி என்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சி, இறுதி காட்சி 20 நிமிடங்கள். அந்த 20 நிமிடங்களும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவன் உட்பட அந்த குடும்பமே அந்த கிராமத்தில் இருக்கிற பன்றிகளை பிடிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கும். எதற்காக? கிராமத்தில் திருவிழா வருகிறது. திருவிழாவின் போது ஊருக்குள்ளே பன்றி நடமாடக்கூடாது. எனவே ஒரு குடும்பத்தை அழைத்து இந்த பன்றியை பூரா பிடிச்சி அப்புறப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த படிக்கிற மாணவன் உட்பட பன்றிக்கு பின்னாடியே ஓடுவான். படத்தினுடைய இறுதி காட்சி 20 நிமிடங்கள். எப்படிப்பட்ட கல்மனது படைத்தவனும் கதறி அழுகக்கூடிய விதத்தில் அந்த படத்தை இயக்குனர் காட்சிப்படுத்தி இருக்கிறார். அந்த சமூகத்தை சார்ந்த செந்தில்குமார் நண்பர்களை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அந்த செந்தில்குமார் 10ஆம் வகுப்பை முடித்து, 12ஆம் வகுப்பை முடித்து, இளங்கலை பட்டத்தை முடித்து, முதுகலை பட்டத்தை முடித்து, அவன் ஹைதராபாத்தில் இருக்கிற மத்திய பல்கலைக்கழகத்தில் PhD ஆய்வு மாணவராக அந்த செந்தில்குமார் உயர்கிறார். அந்த செந்தில்குமாரை ஒரு ஆய்வுக்காக அவனுடைய குடும்பம் அனுப்பி வைக்கிறது. நண்பர்களே, அங்கே கல்லூரியில் சேர்ந்த செந்தில்குமார் 2 ஆண்டுகள் கழித்து அவனுடைய அறையில் பிணமாக அவன் கிடந்தான். இங்கே இருந்து படிக்க சென்ற செந்தில்குமார் ஏன் பல்கலைக்கழகத்திலே பிணமாக கிடந்தான் என்று கேட்டால், அவ்வளவு சாதி கொடுமை, அவ்வளவு சாதி கொடூரமாக உயர்கல்வி நிறுவனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த செந்தில்குமாருடைய பெற்றோரை சந்திப்பதற்கு நாங்கள் சேலம் சென்றோம். சேலத்தில் அந்த செந்தில்குமாருடைய பெற்றோர்கள் இன்றைக்கும் பன்றி மேய்ப்பதை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீட்டிற்கு சென்றோம். 2 அறைகள் கொண்ட ஒரு வீடு, 2 அறைகள் கொண்ட ஒரு வீடு. அந்த 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 2 அறைகளில், அறைன்னா 10க்கு 10 கிடையாது, 4க்கு 5 அப்படி இருக்கு, சதுரம் இருக்கிற சின்ன வீடு. அதில் அந்த 2 அறைகளில் ஒரு அறையை மகனுக்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்று வரை அந்த அறைக்குள்ள அவர்கள் யாரும் போவதில்லை. அந்த அறையை எங்களுக்காக திறந்து காண்பித்தார்கள். நாங்கள் அதிசயித்து போனோம். அந்த பன்றி மேய்க்கிற அந்த குடும்பத்திற்குள்ளே, அந்த அறைக்குள்ளே, அந்த அறை முழுவதும் புத்தகங்கள், அறை முழுவதும் புத்தகங்கள். அவருடைய பெற்றோர் சொன்னார்கள், பன்றியை விற்று நாங்கள் அவனுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்போம் என்று சொன்னார்கள். பன்றியை விற்று படிக்க வைத்த ஏழை மாணவனை ஹைதராபாத்துக்கு அந்த ஏழை குடும்பம் அனுப்புகிறது. ஆனால் சாதி வெறி அவனை கொலை செய்து பணமாக வீட்டுக்கு திருப்பி அனுப்புகிறது. இவ்வளவு சாதி வெறியின் உச்சத்தில் மாநிலம் இருக்கிற போது, நாடு இருக்கிற போது நம்முடைய கேள்வி என்ன? இது குறித்து ஆட்சியாளருடைய கவலை என்ன? இது குறித்து சமூக நீதித்துறையினுடைய கவலை என்ன? இது குறித்து காவல்துறையினுடைய கவலை என்ன? இது குறித்து நீதி பரிபாலன அமைப்பினுடைய கவலை என்ன? பெரிய மனிதர்களுடைய கவலை என்ன? கவலையே கிடையாது. இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட மாற்றமில்லாமல் சாதி கொடுமைகள் இங்கே மண்ணில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த சாதி கொடுமைக்கு எதிராக தனித்த ஒரு இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பல பேர் தீண்டாமை ஒழிப்புன்ற பேரை கேட்டோம்னா சிரிப்பாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியா? எங்க சார் தீண்டாமை இருக்கு? ஏன் சார் தேவையில்லாட்டி உங்களுக்கு பொழப்பு இல்லாட்டி இப்படி நடத்துறீங்கன்னு கேட்பாங்க. எங்களோட ஒரே ஒரு நாள் வா தம்பி, தமிழ்நாட்டில் எத்தனை வகையான தீண்டாமை இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல முடியும். நீங்க மயானத்தில் கூட வரிசையா தான் உணவு வைக்க முடியும். மயானத்தில் கூட அது பெரிய சாதின்னு சொன்னா முன்னாடி மயானம் இருக்கணும். நீங்க தமிழ்நாடு முழுவதும் போய் பாருங்க. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி அரசு பொது மயானங்கள் இல்லை. நம்முடைய கிராமப்புறங்களில் 5 சாதிகள் இருந்தால் 5 சாதிக்கும் 5 மயானங்கள் இருக்கிறது.
எரியூட்டப்படுகிற போது கூட நீங்க இந்த வடிவேல் ஒரு படத்துல கிணத்தை காணுன்னு புகார் பண்ணுவார்ல, ஏதாவது ஒரு சினிமாவில் பணத்தை காணுன்னு புகார் பண்ணியிருக்காங்களா? பணத்தை காணும்னு நீங்க நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெய்வாய் விடுதி என்கிற ஒரு கிராமம், பேர்னா அழகா இருக்கு, நெய்வாய் விடுதி கிராமத்தோட பேர். நம்முடைய தீண்டாமுழுக்கினுடைய மாவட்ட செயலாளர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் போன் பண்றார். ஒரு விசித்திரமான வழக்கு. என்ன வழக்குன்னு கேட்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல பிணத்தை காணுன்னு புகார் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனா பணத்தை காணுன்னா பணத்தை யாரா தூக்கிட்டு போவா அப்படின்னு கேட்டா, அந்த பிணம் காணாமல் போன வரலாறை நம்முடைய தோழர்கள் சொல்றாங்க. அங்க போய் ஒரு தலித் ஒருத்தர் இறந்து போயிறார், பட்டியலினத்தை சார்ந்தவர். அடக்கம் பண்றதுக்காக கொண்டு போனா எரிக்கணும், எரியூட்டணும். எரிப்பதற்காக கொண்டு போனா மழை பிச்சு உதறுது, மழையில் எரியூட்ட முடியல. தலித்துகளுடைய மயானத்தில் எரிமேடை இல்லை, அங்க எரியூட்ட முடியல. சாதி இந்துக்களுடைய மயானத்தில் எரிமேடை இருக்கிறது. எனவே மழை நேரத்தில் இங்க எரிக்கலாம்னு எரிக்கிறாங்க. ஊருக்குள்ள யோசிக்கிறாங்க, நம்ம தெருல எவனும் சாவலிய, என்ன நம்ம மயானத்துக்கு நம்ம எரிமேடையில இருந்து புகை வருது என்று பார்த்தா ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர்களுடைய பிரேதம் சாதி இந்துக்களுடைய மயானத்தில் எரிந்து கொண்டிருக்க. அப்புறம் எரிச்சுக்கிட்டு இருந்த யாருமே அந்த இடத்துல நிற்க முடியல. அவர்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறது. எப்படா நீ இங்க எரிப்பேன்னு சொல்லி எல்லாம் துண்டைக்கானு துணியைக்கானு பணத்தை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா பணத்தை காணும். பாதி எரிஞ்ச நிலத்தில் பணத்தை காணுமே என்று இவங்களும் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு சினிமாவில் வர்ற ஜோக்கு இல்லை, நம்ம ஊர்ல நடந்த கொடுமைகள். தேடி பார்த்தா பணம் கிடைக்கல. வழியே இல்லாம தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஐயா எங்க சித்தப்பனை எரிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படி அடிச்சாங்க, பணத்தை காணும் சொல்லி புகார் கொடுத்தான். ஏட்டையா உள்பட டிஎஸ் உள்பட இரவு நேரத்தில் தனிப்படை அமைத்து ரோந்து சுத்தி கம்மா கரையில ஒரு முட்புதர்ல இருந்து எரிஞ்ச பணத்தை எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் நம் ஊருடைய சாதியின் அடையாளம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்று சொன்னால் இந்த சாதிக்கு எதிராக, இந்த சாதிய மனநிலைக்கு எதிராக அரசாங்கத்துடைய முயற்சி இருக்க வேண்டாமா? சில மாடல் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நாங்கள் ஒன்றும் அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் போகல, நீங்க என்ன மாடல்னு சொல்லிட்டு போங்க, நாங்க அதுக்கு வரப்போறோம். பல மாடல் நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்லலை. ஆனா ஒரு மாடலை உருவாக்கணும் நாங்க நினைக்கிறோம், ஒரு மாடலை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். இது மாதிரி சாதி மறுப்பு திருமணத்தில் பாதிக்கப்பட்ட எல்லோரும் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தீண்டாமுழுப்பினை தேடி வருகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சாதி கடந்து செயல்படுகிற ஒரே இயக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்பதுதான் அதற்கான காரணம். நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் எத்தனையோ சமத்துவ உரங்கள் இருக்கிறது. வருகிற 30ஆம் தேதி நம்ம ஒரு போராட்டம் நடத்த போறோம். நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் தோழர் வாஞ்சிநாதன் இங்கே வந்திருக்கிறார். அதாவது சமத்துவ உரம் அமைச்சாச்சு. நம்ம ஊர்ல தான் சாதிக்கு ஒரு மயானம் இருக்கணுமே. இப்போ சமத்துவ மயானம் என்ன செய்யறது? வீடு தனித்தனியா குடியிருக்கிறோம். ஆனா சமத்துவ உரத்துக்கு ஒரு பொது மயானம் அமைக்க முடியல நம்ம ஊர்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சமத்துவபுரத்திற்கும் பொது மயானம் கிடையாது. சமத்துவபுரத்தில் செத்து போனா அவன் ஊர்ல கொண்டு போய் சாதி அடிப்படையில் தான் இறக்கணும். இப்போ தீண்டாமை ஒழிப்பு முன்னணி திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவபுரத்தை அமைத்திருக்கலாம். ஆனால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சமத்துவபுரத்திற்கு சமத்துவ மயானம் கேட்டு இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அங்கேதான் சமத்துவத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்கிற முறையில். அப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய சாதிய ஏற்பாடுகள் இருக்கிறது. இதற்கு எதிராக ஒரு மாபெரும் பயணத்தை தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சாதிய கொடுமை என்றைக்கு தீரும், சாதிய பாகுபாடுகள் என்றைக்கு தீரும் என்று நாம் முயற்சிக்கிற போது மாநில அரசு அதற்கு துணை புரிய வேண்டும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அதற்கு துணை புரிய வேண்டும். இன்றைக்கு அரசியல் இயக்கங்கள் சாதிய பிரச்சனையை கண்டுகொள்கிறார்களா? அரசியல் பணி என்பது வேறு, சமூக சீர்திருத்தம் வேறு என்கிற புரிதல் தான் இங்கே இருக்கிறது. சமூக சீர்திருத்தம் என்பது வேறு, அரசியல் பணி என்பது வேறு என்று பொதுவாக கட்சியில் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் சமூக சீர்திருத்த பணிதான் உண்மையான அரசியல் பணி என்று நாம் நம்புகிறோம். மக்கள் மத்தியிலே சாதிய பாகுபாடுகளை ஒழிக்கிற போதுதான், உயர்வு தாழ்வு என்ற ஏற்றத்தாழ்வை ஒழிக்கிற போதுதான் உண்மையில் உழைக்கும் மக்களை ஒன்றிணைக்க முடியும். உழைக்கும் மக்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு மாபெரும் போராட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் என்பது சாதாரணமானதல்ல. பல பேர் கூட கேட்பாங்க, எங்க சாதி ஒழிப்பு முன்னணின்னு பேர் வச்சா என்ன,
ஏன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பேர் வச்சிருக்கீங்க? நான் பல இடத்துல சொன்ன அதே விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். கொஞ்சம் பேர் புரிதல் இல்லாமல் கேட்பாங்க. இன்றைக்கு எங்கே சாதி இருக்கிறது? இன்றைக்கு எங்கே வாங்க சொல்றேன், இன்றைக்கு எங்கே சாதி கொடுமை இருக்கிறது? எதற்காக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்துகிறீர்கள் என்று கேட்பாங்க. அதாவது சாதி கடையிலையா விற்கும், மார்க்கெட்லையா விற்கும்? சாதி சாதி என்பது மனித மனங்களிலே புதைந்து கொண்டிருக்கிற ஒன்றாக சாதி என்று இருக்கிறது. பல பேர் இப்படி சில கேள்வியை கேட்பாங்க. இன்னும் சில பேர் ஏன் சாதி ஒழிப்பு முன்னணின்னு பேர் வச்சா என்ன, ஏன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பேர் வச்சிருக்கீங்க, அப்ப சாதியை விட்டுட்டு தீண்டாமை மட்டும் ஒழிக்க முடியுமான்னு கேட்பாங்க. இப்படிலாம் புது புதுசாக ஆளுநர் மூட புறப்பட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட பூரா சொல்றோம், நாங்க சாதி ஒழிப்பு என்று சொன்னால் அது கருத்து ரீதியாக பேசுவது, கருத்து ரீதியாக களமாடுவது. ஒரு மண்டபத்தை பிடிச்சி சாதியை ஒழிக்க போறோம்னு பேசினா சாதி ஒழிப்பு பணி செஞ்சதாக அர்த்தம். ஆனால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கருத்தரங்கத்தில் பேசுவதல்ல. சாதி கொடுமைகள் இருக்கிற கிராமங்களிலே, எந்த கிராமத்திலே தலித் மக்கள் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது என்று சொல்கிறார்களோ அந்த கிராமத்தில் நூற்றுக்கணக்கான தலித் மக்களை திரட்டி யார் வருகிறார் என்று நாம் பார்ப்போம், இதோ செருப்பு அணிந்து நடந்து வா என்று கம்பீரமாக தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் தலித் மக்களை செருப்படைந்து அழைத்து சென்ற இயக்கம் நம்முடைய தீண்டாமை. இப்ப ரொம்ப சமீபத்தில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்துடைய வடுதலம்பேடு நம்முடைய தோழர் எஸ்கே மகேந்திரன், நம்முடைய தோழர் சண்முகம் தலைமையில் அங்கே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம்னா, அங்கே இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ள 22 ஆண்டுகளாக தலித் மக்கள் செல்ல முடியவில்லை. அரசாங்கத்திட்ட கோயிலுக்கு போகணும் தலித் மக்கள் கேட்கிறாங்க. அரசு எல்லாருக்கும் நடுநிலையா இருக்க விரும்புது. ஆகவே என்ன செய்யுது, சமாதானப்படுத்த முடியல, கோயிலுக்கு பூட்டு போடுறாங்க. இந்த பூட்டை உடைத்து தலித் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை உறுதி செய்ய வேண்டும். அரசு உறுதி செய்யவில்லை என்றால் நாங்களே அதை உறுதிப்படுத்துவோம் என்று செப்டம்பர் 20ஆம் தேதி எஸ்கே மகேந்திரன் தலைமையில, சண்முகம் தலைமையில ஆலய நுழைவு போராட்டம் என்று நாம் அறிவித்தோம். நம்முடைய அறிவிப்பை ஏற்று அதற்கு 4 தினங்களுக்கு முன்பாகவே செப்டம்பர் 16ஆம் தேதி கோவில் பூட்டு திறக்கப்பட்டது. 22 ஆண்டுகள் கழித்து தலித் மக்கள் வழிபாடு நடத்தினார்கள். இப்படியாக தமிழ்நாட்டில் சாதி கொடுமைக்கு எதிரான போராட்டத்தை நாம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் ஒன்றுதான் சாதியானவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் என்பது. அந்த சட்டத்தை உருவாக்குவதற்காக சேலம் முதல் சென்னை வரை நடந்து வந்திருக்கிறோம். சென்னையிலே பிரம்மாண்டமான இயக்கங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். அப்படிப்பட்ட இயக்கங்களின் ஒன்றாகத்தான் இன்றைக்கு இந்த மின்ட் பகுதியில நம்முடைய தீண்டாமை ஒழிப்புடைய முன்முயற்சியிலே நம்முடைய வடசென்னை மாவட்ட குழுவினுடைய உதவியோடு இந்த சாதியான படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் கேட்டு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநாட்டில் பங்கெடுத்துக் கொண்ட உங்களையும் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை சிறந்த முறையில் செய்த நம்முடைய வடசென்னை மாவட்ட குழுவின் நேரத்தில் பாராட்டி, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக மிகப்பெரிய விலையை கொடுத்து அந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் மேடையில் கம்பீரமாக பேசிய அனுசியா, திலீப்குமார் போன்றவர்களையும் நீதிக்கான போராட்டத்தில் இணைந்து இருக்கிற வழக்கறிஞர்களையும் நேரத்தில் உங்கள் சார்பிலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.